கண்ணியமானவர்களே, பணத்தை அதிகமாக நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய, நம்மினுடைய செல்வத்தில் இன்னும் நம்மினுடைய பொருளாதாரத்தில் அதிகமான பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய, நம்மினுடைய வாழ்வில் ஒரு அசுர வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு செல்வம் கிடைப்பதற்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான சூறா ஒன்றை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு எல்லோருடைய பிரச்சனையும் என்ன அப்படின்னா பணம் தான். எந்த பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கக்கூடிய ஒன்று பணமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட பணத்தை, அப்படிப்பட்ட செல்வத்தை நமக்கு கட்டுக்கட்டாக நம்ம நினைத்து பார்க்காத அளவிற்கு பணத்தை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு ட்ரிக்ஸு. இந்த ட்ரிக்ஸை மட்டும் நாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மிடம் பணம் குறையவே குறையாது. எந்த அளவிற்கு அப்படின்னா பணம் அதிகமாகிக்கொண்டே இருக்கும். நம்ம 10 ரூபா வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு 100 ரூபாயாக அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். 100 ரூபா வச்சுருக்கோம் அப்படின்னா அல்லாஹ் யாரின் மூலமாவது 1000 ரூபாயாக கொடுப்பான். இப்படி நம்மிடம் இருக்கக்கூடிய பணம் அதிகரித்து கொண்டே இருக்குமே தவிர குறையவே குறையாது. அப்படிப்பட்ட ஒரு சூறா. இன்னும் எந்த அளவிற்கு அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் நமக்கு எந்த விதமான செலவுமே வைக்க மாட்டான். உதாரணத்திற்கு நம்முடைய இல்லத்தில் நமக்கு அதிகமான செலவுகள் இருக்கலாம். நம்மினுடைய உணவு ரீதியாக இருக்கட்டும், நம்மினுடைய படிப்பு ரீதியாக இருக்கட்டும், நம்மினுடைய குழந்தைகள் வளர்ப்பு ரீதியாக இருக்கட்டும், நம்மினுடைய ஆசை ரீதியாக இருக்கட்டும், இப்படி பணப்பிரச்சனை இருக்கும். அப்படிப்பட்ட அந்த செலவு பிரச்சனைகளை, பணப்பிரச்சனைகளை அல்லாஹ் மொத்தமாக நீக்கி விடுவான். அது எப்படி நபி அவங்க கற்றுக் கொடுத்தாங்க? அந்த ஒரு அமலானது என்ன அப்படின்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பொழுதுமே தொழுகை முடிச்சுட்டு சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்வாங்க, சஹாபாக்களுக்கு நசியத் செய்வாங்க. அப்போ செய்யும் பொழுது ஒரு சஹாபி எழுந்து, யா ரசூலல்லாஹ், உங்களிடத்துல நான் ஒன்று கேட்பேன், அதற்கு எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேளு, நான் என்ன வேண்டுமோ உனக்கு பதில் அளிக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது, யா ரசூலல்லாஹ், என்னிடத்துல பொருளாதார பிரச்சனையாக இருக்குது, பண பிரச்சனையாக இருக்குது, பண நெருக்கடியாக இருக்குது, நான் என்ன செய்கிறது யா ரசூலல்லாஹ்? என்னுடைய குடும்பம் முழுக்க பணப்பிரச்சனை, என்னுடைய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே ஒரே பணப்பிரச்சனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கவலையை ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்போது தான் ஒரு அமலை கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த அமலை செய்த அந்த சஹாபி சிறிது நாட்கள்லேயே மிகப்பெரிய பணக்காரராக மாறினார். மிகப்பெரிய பணக்காரராக அல்லாஹ் அவரை மாற்றினான் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்லே பதிவிடுறாங்க. எந்த அளவிற்கு அப்படின்னா, ஒரு தெருக்குள்ளே அந்த சஹாபி கால் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அந்த சஹாபி தான் வர்றாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நறுமணம், அப்படிப்பட்ட நறுமணத்தை பூசக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் மிகப்பெரிய செல்வந்தனாக அந்த ஒரு சஹாபியை மாற்றினான். அப்படிப்பட்ட அந்த ஒரு அமலானது என்ன அப்படின்னு கேட்டால், நபி அவங்க சொன்ன அந்த ஒரு அமல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபிட்ட சொன்னாங்க, வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது சலாம் சொல்லி நுழைங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இப்படிங்கிற ஒரு சலாமை கொண்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவதாக, வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நீங்கள் உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய மூலைகள், இப்போ 4 மூலைகள் இருக்கும்ல, அந்த ஒவ்வொரு மூலைகள்லையுமே சூரா இக்லாஸ், குல்ஹு அல்லாஹ் சூறாவை 11 தடவை ஓதுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை அந்த ஒரு சஹாபி செய்தாங்க. சில நாட்கள்லேயே அல்லாஹ் அவங்கள செல்வந்தனாக மாற்றிவிட்டான். எந்த அளவிற்கு செல்வந்தனாக மாறிட்டாங்க, அல்லாஹ் அவங்கள மாற்றிட்டான் அப்படின்னா, அவங்க ஒரு தெருக்குள்ளே நடந்து வர்றாங்கன்னா அவர் போட்டு இருக்கக்கூடிய நறுமணம் அந்த தெரு முழுக்க அடிக்குமா. இவர் தான் வர்றாரு, இன்னார் தான் வர்றாரு அப்படின்னு பிற மக்கள் பேசக்கூடிய அளவிற்கு அவருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கினான். அப்படிப்பட்ட செல்வத்தை வழங்கக்கூடிய, பணத்தை பெற்றுத்தரக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்த ஒரு அமல் தான் இது. ஆக கண்ணியமானவர்களே, பணம் இன்னும் செல்வம் யார்கிட்டலாம் இல்லைன்னு சொல்கிறீங்களோ, யார்கிட்டலாம் என்னிடத்துல பொருளாதார நெருக்கடியாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, பணப்பிரச்சனையாக இருக்குது, என்னுடைய பணத்தில் செல்வத்தில் பரக்கத்தே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களோ, அவர்கள் அனைவருமே இந்த ஒரு அமலை செய்து பாருங்கள் தன்னுடைய வீடுகளில். கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா மிக விரைவில் அந்த ஒரு சஹாபிக்கு அல்லாஹ் செல்வத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தியதை போன்று, அந்த சஹாபியை பணக்காரராக மாற்றியது போன்று அல்லாஹ் உங்களையும் பணக்காரராக மாற்றி விடுவான். ஆக கண்ணியமானவர்களே, இன்னும் இது போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறிய நிறைய வஜீஃபாக்கள், நிறைய திக்ர்கள், இன்னும் ஸலவாத்துகள், இன்னும்
அரபி டு தமிழ் மிக பெரும் பெரும் சூறாக்கள் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நாங்கள் அதற்காக வேண்டி அனைத்து தேவைகளுக்கும் அற்புத வஜீஃபாக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கிதாப் ஒன்று எழுதியிருக்கிறோம். அந்த கிதாபினுடைய பக்கங்கள் ஒரு 500 பக்கங்கள் இருக்கும். விலையும் ரொம்ப கம்மியான ஒன்று தான். இன்ஷா அல்லாஹ் அனைவரும் அதை வாங்கி ஓதுங்க, அதை வாங்கி பயன்பெறுங்க. அந்த புக்கு வேண்டும் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் நம்பர் தர்றோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ உங்களுடைய ஆர்டரை புக்கிங் செய்து கொள்ளுங்கள். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய செல்வத்தில் இன்னும் பொருளாதாரத்தில் அல்லாஹ் தஆலா அதிகமான பரக்கத்தை ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.